வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்லாம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நவம்பர் 21 காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த உற்சவமூர்த்திக்கு நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள் பார்த்தோம்னா 4 சேவாக்கள் இருக்குது. அது கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, சஹசர தீப அலங்கார சேவா. இந்த சேவாவில் நம்ம எந்த சேவா வேணாலுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இதை புக் பண்ணுறதுக்குமே ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் ரொம்ப அவசியம். இதுலையுமே ஒரு மொபைல் நம்பரில் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுவுமே 300 ரூபா தரிசனம் மாதிரி தான். 300 ரூபா தரிசனத்தில் எது வரைக்கும் போய் சாமியை பார்ப்போமோ அது வரைக்கும் தான் இந்த சேவா டிக்கெட்லேயே நம்ம போய் சாமி பார்க்க முடியும். அதாவது பார்த்தோம்னா துவாரபாலகர்கள் ஆகிய ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் தான் போய் நம்மளால் சாமி தரிசனம் செய்ய முடியும். அப்போ ஏன் நம்ம இந்த சேவா டிக்கெட்டை புக் பண்ணணும்? 300 ரூபா டிக்கெட்டே புக் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். 300 ரூபா தரிசனத்தில் போகும்போது 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். அதாவது பக்தர்களுடைய எண்ணிக்கை பொறுத்தது அது. ஆனால் இந்த சேவா டிக்கெட் பார்த்தோம்னா சேவாக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுபதம் வழி என்ட்ரியாக போகிறதுனால சாமியை ரொம்ப சீக்கிரமாகவே தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். அதுலேயுமே ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவ சேவாலாம் பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே நடக்கிறதுனால மற்ற 2 சேவாக்களை விட சீக்கிரமாகவே தரிசனம் பார்த்துட்டு வர முடியும். இந்த சேவா டிக்கெட் பார்த்தோம்னா ஒரு நபருக்கு 500 ரூபாய். கல்யாண உற்சவ டிக்கெட் மட்டுமே 1000 ரூபாய். ஏன்னா அது கப்பல் டிக்கெட், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிற மாதிரி இருக்கும். மற்ற சேவாக்கள்லாம் 2 ஆண்கள் கூட போகலாம், 2 பெண்களும் போகலாம். ஆனால் கல்யாண உற்சவம் மட்டுமே ஒரு ஆண் ஒரு பெண் போகிற மாதிரி இருக்கும். இந்த சேவாக்களில் ஏதாச்சும் ஒரு சேவா நம்ம புக் பண்ணிட்டோம்னா அடுத்த முறை நம்ம புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் தேவைப்படும். மற்ற சேவாக்களில் நம்ம ஒரு நபர் கூட பங்கேற்கலாம். ஆனால் கல்யாண உற்சவத்தில் மட்டும் மினிமம் 2 பேர். திருமலை தேவஸ்தானம் லக்கி டிப்புக்கான டிக்கெட்டும் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டும்கான அப்டேட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 300 ரூபாய் அங்க பிரதர்ஷனம் மற்ற எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அந்த அப்டேட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். இது போல் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலை டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.